கருவண்டு நம்ம வீட்டை சுத்தினா நம்மளுக்கு செய்வன ஆரம்பம்னு அர்த்தம். கருவண்டு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா செய்வன வீட்டு உள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். தெய்வம் வெளியே போயிடுச்சு. கோட்டா வந்து நம்ம வீட்டை பார்த்து கத்தக்கூடாது. கோட்டானா ஆந்த கத்தக்கூடாது. வௌவால் நம்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. வௌவால்ல கூட ஏவல் அனுப்புவாங்க. வௌவால் மாதிரி உருவம் போட்டு அதை கூட அனுப்புவாங்க. புரியுதுங்களா? மாடு மாதிரி செய்வாங்க, குதிரை மாதிரி செய்வாங்க, மரப்பாச்சியில செய்வாங்க, விதவிதமா செய்வாங்க. இப்ப அது மாதிரி வந்து வௌவால் வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா கனவுல வரக்கூடாதா இல்ல வீட்டுக்குள்ளே நேராவே வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அழிவு காலம் ஆரம்பம் இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணணும் அடுத்து? உடனே அவங்க குலதெய்வத்துக்கு போகணும். தெய்வத்துக்கு போயிட்டு செய்ய வேண்டிய பரிகாரம், அந்த அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம், அந்த அம்மாவை வணங்கலாம். நல்லவங்ககிட்ட போயிட்டு என்னம்மா இந்த மாதிரி வௌவால் வந்துருக்கு, இது யாருன்னா ஏவி விட்டாங்களா இல்லை தானா வந்ததா அப்படின்னு கேட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொன்னோம், அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிடும். இப்ப நிறைய பேர் ஊர்ல இருந்தெல்லாம் உங்களை பாத்துட்டு கண்டிப்பா இவ்வளவு பேரு நிறைய பேரால இங்க வர முடியாத வாய்ப்பும் இருக்கும். வர முடியாது. ஆனா நீங்க சொல்றது அவங்க வீட்டுல நடந்திருக்கு. கண்டிப்பா அவங்க வேற என்ன பண்ணலாம்? 7 அம்மன் வர முடியல, 7 அம்மன் கோயிலுக்கு போயிட்டு 7 அம்மனுக்கும் பால் வாங்கி கொடுக்க சொல்லுங்க, அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அந்த பாலே நம்மளுக்கு எல்லா தோஷமும் நம்மளுக்கு நீங்கி விட்டுரும். இதெல்லாம் எப்படி இது மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குமா? செய்வினைங்கிறதுலாம் எப்படி நடக்கும்? கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது கடவுள் நமக்கு இருக்கிறவங்களே நான் சொல்றேன். அதை நம்பாதவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்பாதவங்க கண்டிப்பா அவங்க ஒரு நாள் கடவுளை தேடி வருவாங்க. இது இருக்குதா, பிரச்சனை இருக்குதான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்க வருவாங்க. வராம இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியாம என்ன இருக்கலாம், அவங்க கேட்கறாங்களா இல்லையான்னு. கண்டிப்பா எங்கன்னா அவங்க குடும்பத்துல சூழ்ந்தவங்க கண்டிப்பா சம்பந்தப்பட்டவங்க எங்கன்னா போய் கேட்டிருப்பாங்க. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.